இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தை வரவேற்கிறேன். இன்றைய தினமிலிருந்து கூட நம்ம ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்துல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்மளுடைய உங்கள் வழியை பார்க்கலாம் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள்ல கூட நம்ம பார்த்தோம்னா அந்த அதிகாரத்துல எலியா என்ன செய்யறாருன்னா, ஒரு சூறை செடி கீழே போய் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவராகவே ஒரு வழியை நியமித்து கொள்ளுகிறது நம்ம பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, இது என்னுடைய வழி அல்ல, இது உன்னுடைய வழி, என் வழி உன்னுடைய வழியை பார்க்கலும் உயர்ந்தது என்று சொல்லி அவனுடைய எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நிறைய காரியங்களை நாமவே சில காரியங்களுக்கு முடிவெடுத்து அது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதன் பாதியில நம்ம நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எலியாவுக்கு பாருங்க, அவர் முன்ன செய்ததை பார்க்கணும் அதிகமான ஒரு ஊழியத்தை கொடுத்து தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அபிஷேகம் பண்ணுகிறதான ஒரு காரியத்தை, மேன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த நாட்களில் கூட நம்ம வாழ்க்கையில நாமவே ஒரு வழி முடிவெடுத்து இந்த வழியாக போனா நான் சரியா இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றார், உன் வழிகளை பார்க்கலும் என் வழி உயர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவர் வழியில நடப்போமாகில் ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென்.